நான் மரங்கள் பா சவுந்தரராஜன், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிறேன். சிங்கப்பூரில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக வேலை பார்த்துட்ருக்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ரொம்ப அவரை அதிகமாக நேசிக்கிற ரசிகர்களில் நானும் ஒருத்தன். சின்ன வயசுலேருந்தே அவங்க படம் பார்த்து ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இருப்பாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன். நான் கொஞ்சம் படித்து வெளிநாட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் அவங்க இறந்த அந்த நினைவு நாளில் என்னால் வர முடியல. ஆனால் அதுக்கு பதிலாக இப்போது அவங்க நினைவிடத்துக்கு வந்திருக்கிறேன். கேப்டன் அவங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு சில உதவிகள் வெளியில் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில உதவிகள் வெளியில் தெரிஞ்சிருக்காது. அவங்க செஞ்ச உதவிகளை வெளியில் சொல்லிக்கிட்டதும் கிடையாது. ஆனால் அவங்களால பலனடைஞ்சவங்க கோடான கோடி பேர். ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அவங்களோட ரசிகனாக நான் அவங்களுக்கு ஏதாவது திரும்ப செய்யணும் அப்படின்னாக்கா அவங்க சார்பாக அவங்க பிறந்த நாளில் மரக்கன்று நடுறது, மரங்கள் வளர்க்குறது ஒரு பணியாக நான் செஞ்சிட்ருக்கிறேன். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு 9000 மரக்கன்றுகள் நட்டு வளர்த்துட்ருக்கிறேன். இன்றைக்கி இந்த நினைவிடத்துக்கு வந்த பொழுதும் மரக்கன்றுகள் இங்கே வந்திருக்க ரசிகர்கள் எல்லாருக்கும் கொடுத்தேன். ஒரு சில பேருக்கு மரங்கள் கொடுக்க முடியல. அதன் பதிலாக இப்போது கேப்டன் பிறந்தநாள் வர்ற அன்னைக்கு 1000 மரக்கன்றுகள் கொடுக்கறதுக்கு நான் திட்டமிட்டிருக்கிறேன். இந்த மரங்களை வளர்க்குறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு அக்கறை கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் நான் என் மனசுக்குள்ளே ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டேன். கேப்டன் அவர்களோட ரசிகர்களை வச்சே மரங்கள் நடுறது, அவங்க பிறந்தநாள் பொழுது, ரசிகர்கள் பிறந்தநாள் பொழுது ஒரே ஒரு மரக்கன்று, 2 மரக்கன்று தேவையில்லை, ஒரே ஒரு மரக்கன்று அவங்க நட்டாங்கன்னா போதும். அவங்களுக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க பிறந்த நாளில் கோடிக்கணக்கான மரங்கள் நடப்படும். இந்த பூமி பசுமை பூமியாக மாற்றப்படும். அதில் எனக்கு எல்லளவும் ஐயம் இல்லை. அதனால் அவங்க ரசிகர்களை வச்சு ஒரு கோடிக்கணக்கான மரங்களை நட்டுறதுக்கு நான் திட்டமிட்டிருக்கிறேன். கட்டாயம் அதை செய்வேன். ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அவங்க மறைஞ்சிட்டே தான் நான் நினைக்கவே இல்லை. இன்னும் உயிரோடு இருக்கிறது தான் நினைக்கிறேன். அவங்க பாடின பாடல்கள்லேருந்து படத்துலேருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுருக்கிறேன். ரமணா படம் ரிலீஸ் ஆன நேரத்தில் அவரை மாதிரியே நான் பேசுகிறதுனால என்னை ரமணான்னு சொல்லிட்டு தான் என்னோடய நண்பர்கள்லாம் கூட கூப்பிடுவாங்க. இன்றைக்கும் எனக்கு ரமணான்னு ஒரு பேர், இன்னொரு பட்ட பெயர் இருக்குது. அவங்களோட பிறந்தநாள் பொழுது மரம் நடுறது என்னோடய முக்கியமான பணி. அவங்க ரசிகர்களும் கட்டாயம் மரம் நடணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்ததில் எனக்கு ஒரு மன நிறைவு. அவரை நேரில் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு மன நிறைவு. இவர் என்னோடய மகன். இவர் ஒரு 390 மரம் நட்டுருக்கிறாரு. இவர் சத்ய ஜெகன் 12ஆம் வகுப்பு படிக்கிறாரு. இவங்க என்னோடய மனைவி. இவங்க ஒரு 98 மரம் நட்டு வளர்த்துட்ருக்காங்க. ஸோ நாங்கள் குடும்பமாகவே மரங்கள் நடுறது எங்களோட முக்கியமான பணி. ஒரு தனிநபர் ஒரு பொதுமக்களுக்கு இந்த பூமிக்கு ஒரு பெரிய பாலம், ஒரு பள்ளிக்கூடம், ஒரு குளம் இதெல்லாம் கட்ட முடியாது. ஆனால் ஒரு தனிநபர் நினச்சான்னா ஒரு காடை உருவாக்கிட முடியும். ஒரு காடு பல்லாயிரக்கணக்கான உயிர்களுக்கு தேவையான சுவாச காற்றை கொடுக்குது. மரங்கள் அமைதியாக இருந்துக்கிட்டு எவ்வளோ பணிகள் செஞ்சிட்ருக்குங்கிறத இன்னும் மக்கள் சரியாக உணரல அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால தான் நாம் இல்லாக்காட்டியும் நாம் நட்டு வச்ச மரம் எல்லாருக்கும் பயன்படும். காக்கா குருவிகளுக்கு பயன்படும். நம்மளோட எதிரியும் நாம் நட்டு வளர்த்த மரத்தின் நிழலில் இளைப்பாறுவான். அது போன்ற ஒரு மிகச்சிறந்த பணி எல்லோரும் என்னென்னமோ செய்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த மரங்கள் நட்டு வளர்க்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். எனக்கு விஜயகாந்த் பேசின வசனங்களில் நான் அடிக்கடி பயன்படுத்தின வசனம், எனக்கு ரமணான்னு என்னோடய நண்பர்கள்லாம் என்னை பட்டப்பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அதில் நான் அடிக்கடி பயன்படுத்துகிற வசனம் தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. இந்த வார்த்தை நான் அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன். ஏன்னா சட்டத்திட்டங்களில் எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த பூமி ரொம்ப அமைதியாக இருக்கும். அதை மீறும்போது தான் வன்முறை இதாகுது. நான் நிறைய விஷயங்கள் சட்டங்கள்லாம் அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன். அவர் பேசின டைலாக்லேருந்து கற்றுக்கிட்டேன். ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இருப்பாருன்னு புலன் விசாரணையில் இருந்தும் கேப்டன் பிரபாகரனில் இருந்தும் தான் நான் மாநகர காவல் இந்த மாதிரி படங்கள்லேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அதன் மூலியமாக நான் நிறைய என்னையை நான் மாற்றிக்கிட்டேன். நிறைய ஒரு பண்பட்டவனா, ஒரு ஒழுக்கமானவனா, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும் அப்படின்னு நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அவங்க வழியில் நான் இப்போ என்னுடைய பயணத்தை தொடர்ந்து அவங்க பிறந்த நாள்லேயும் சரி, என் பிறந்த நாள்லேயும் சரி மரங்கள் நடுவது கட்டாயமாக நான் செய்வேன். ரசிகர்களாகிய கேப்டன் ரசிகர்களை உங்களுக்கு நான் கூற விரும்புவது, கேப்டனுக்கு நீங்கள் திரும்பி எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளோ பணிகள் செஞ்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு மரக்கன்று நட்டு வளர்த்து இது கேப்டன் விஜயகாந்துக்கு சமர்ப்பணம் அப்படின்னு நீங்கள் ஒப்படைங்க. அதுதான் அவங்களுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய நன்றி கடன். நன்றி.